அனைவருக்கும் வணக்கம். சம்பக் தரிசனம். திரவிய சங்கரக நூலிலிருந்து உயிரினுடைய இயல்புகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே குணஸ்தானத்தை தெரிந்து கொள்வதற்காக வினைகளோட வகைகள், அதாவது முக்கிய வினைகள், அதாவது மூல வினைகள் என்று கூறப்படுபவை 8 இருக்கின்றன. அதில் 4 வினைகள் காதி வினைகள் என்றும் 4 வினைகள் அகாதி வினைகள் என்றும் கூறப்படுகின்றன என்று பார்த்தோம். அதிலே காதி வினைகள் அவற்றினுடைய பிரிவுகளை பற்றி பார்த்தோம். ஞானாவரணியம், தரிசனாவரணியம், மோகனியம் மற்றும் அந்தராயம் அவற்றினுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய உத்தர வினைகள் குறித்து நாம் பார்த்தோம். இப்போது அகாதி வினைகள், அந்த அகாதி வினைகளோட உத்தர வினைகள் எவை என்பதை பார்க்கிறோம். அகாதி வினையில் முதலாவதாக வேதனியம், அது சாதா வேதனியம் அசாதா வேதனியம் என்று 2 இருக்கிறது என்பதை நாம் இன்பம் துன்பம் அதுதான். இதில் ரொம்ப விளக்கம் அதிகமாக இல்லை. நம்ம சேர்த்து வைத்திருக்கிற வினைகளினுடைய உதயத்தால் நமக்கு இன்பமானது நிகழ்ந்தால் அது சாதா வேதனியம், துன்பம் ஏற்பட்டால் அது அசாதா வேதனியம். அடுத்ததாகத்தான் நாம் நாம வினைகள் என்ற ஒரு 93 உத்தர வினைகள், இவை 42 வினைகள் 93 இருக்கின்றன. அதில் கதி 4, ஜாதி 5, சரீரம் உடல் 5 இருக்கிறது, அங்கோபாங்கம் 3, நிர்மாணம் என்று 1, பந்தனம் என்ற வினை 5 இருக்கிறது, சங்காதம் என்ற நாம வினை 5 இருக்கிறது, சமஸ்தானம் என்ற வினை 6 இருக்கிறது, அதே போல் சம்ஹனனம் என்கின்ற வினை 6 இருக்கிறது. ஸ்பரிசங்கள் மொத்தம் 8, ரசம் என்கின்ற அந்த சுவை அவை 5, கந்தம் என்கின்ற அந்த வாசனை சுகந்தம் துர்கந்தம் என்று 2. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 12 முக்கிய வினைகளையும் அவற்றிலே உள்ளே அடங்கி இருக்கின்ற உத்தரோத்தர வினை என்று சொல்வார்கள். ஏன்னா இதுவே உத்தர வினை தான். அந்த உத்தர வினையிலே பிரிவு இருக்கிறதால உத்தரோத்தர வினைகள் என்று சொல்வார்கள். கந்தத்தில் கந்தம் என்பது உத்தர வினை, சுகந்தம் துர்கந்தம் என்று கூறப்படுவது உத்தரோத்தர வினை. மூல வினை என்னன்னா நாம வினை தான். இப்போ அடுத்ததாக 13 வர்ணம், நிறம். நிறம் என்பது 5 கூறப்படுகிறது. வெண்மை அது சுக்ல என்று கூறப்படும், கருப்பு கிருஷ்ண, நீல நிறம், சிகப்பு என்பது இரத்த என்று சமஸ்கிருதத்திலே கூறுவார்கள், மஞ்சள் பீதம், பீத வினை, பீத நிறம். அதனால் வர்ணம் 5 இருக்கிறது. அடுத்ததாக வருவது அனுபூர்வி. அனுபூர்வி என்றால் என்னன்னா, ஒரு பிறவி முடிந்து அடுத்த பிறவிக்கு ஆன்மா செல்கிறது. அவ்வாறு செல்லும்போது அந்த உடலை எடுத்துக்கொள்வதற்கான நடுவில் இருக்கின்ற அந்த கதியை விக்கிரக கதி என்று சொல்வார்கள். விக்கிரக கதி அந்த நடுவில் இருக்கிற நேரம் மிக குறைவான நேரம்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 சமய நேரத்துக்குள்ளார ஒரு வினாடி கூட இருக்காது. அதிலே ரொம்ப லட்சத்தில் ஒரு பங்கு நேரம்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக குறைந்த அந்த நேரத்திலே அந்த ஆன்மா விக்கிரகதியிலே இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த விக்கிரக கதியில் கார்மண உடலோடு செல்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய கர்மங்கள் அடுத்த பிறவியிலே ஆன்மாவோடு சேர்ந்து அந்த பிறவியிலே போய் சேர்ந்துவிடும். அதுக்கு கூட போகிற அந்த உடல் தான் கார்மண உடல். கார்மண உடலாக தான் அது போய் அடுத்த பிறவியை எடுக்கிறது. அந்த நேரத்திலே அந்த விக்கிரகதியிலே எந்த உருவத்தோடு அது இருக்கிறது என்பது அனுபூர்வி. இது ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு செல்லும் பொழுது அந்த உடலை அடையும் வரை ஏற்கனவே இருந்த அந்த உருவத்தை தான் வைத்திருக்கும். இப்போ உதாரணமாக மனிதன் தேவனாக போகிறான்னு வச்சுக்குவோம். அப்போ தேவ உருவத்தை எடுக்கிற வரைக்கும், இது உயிர் பிரிந்த பிறகும்
மனிதத்திலே எந்த உருவிலே இருந்தானோ அந்த உருவிலேயே அந்த இடத்துக்கு போய் சேர்வான். நரகத்துக்கு போய் சேர்ந்தாலும் அதே போல் அந்த மனித உருவிலேயே நரக உயிரை எடுக்கிற வரைக்கும், நரக உடலை எடுத்துக்கிற வரைக்கும் அந்த உருவத்திலேயே இருப்பான். அதே போல் விலங்குகளாக இருந்தால் விலங்குகளும் தேவ பிறவிக்கு போகலாம், நரக பிறவிக்கு போகலாம். அப்போ அந்த விலங்கு எந்த உருவத்தோடு இருந்ததோ அந்த உருவத்தோடு இருக்கும். இதை நம்ம அந்த அனுபூர்வி என்று சொல்வார்கள். நரக அனுபூர்வி என்று சொன்னால் அந்த நரக உடலினை எடுப்பதற்கு எந்த உருவத்திலே வருதோ அதுதான் நரக அனுபூர்வி. அதே போல் திரியஞ்ச என்றால் விலங்கு, மனித தேவனும் மனிதனாக பிறக்கும்போது அவன் என்ன செய்வான், தேவன் எந்த உருவத்தில் இருந்தானோ அந்த உருவத்திலேயே வந்து மனித உயிரை அந்த உடலை எடுத்துக்கொள்கிற வரை அந்த உருவத்திலேயே இருப்பான். இதுதான் அனுபூர்வி என்கின்ற ஒரு தத்துவமாக இதை தனியாக கூறியிருக்கிறார்கள். இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தேவன் நரகனாக போய் பிறக்க மாட்டான். அவன் மனுஷனாவோ அல்லது விலங்காவோ தான் பிறப்பான். அதே போல் நரகன் தேவனாக போய் பிறக்க மாட்டான். தேவ பிறவிக்கு அவன் போக முடியாது. அவன் மனிதனாகவோ விலங்காகவோ தான் போய் பிறப்பான். ஆனால் மனித பிறவி, விலங்கு பிறவி, திரியஞ்சம் என்று சொல்கிறார்கள், அந்த விலங்கு பிறவி, இந்த ரெண்டுமே வந்து எந்த பிறவியில் வேண்டுமானாலும் போய் பிறக்கலாம். ஒரு மனிதன் நரகனாக பிறக்கலாம், தேவனாக பிறக்கலாம், விலங்காக பிறக்கலாம், மீண்டும் மனிதனாக கூட பிறக்கலாம். அதே போல தான் விலங்கு வந்து தேவகதியிலையும் போய் பிறக்குது. நமக்கு வரலாற்றில் மேருமந்திர புராணத்திலலாம் பார்த்துருக்குறோம். சிவக சிந்தாமணியிலலாம் நாய் தேவனான அந்த வரலாறெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் மிருகங்கள் கூட தேவனாக பிறக்கலாம், நரகத்துக்கும் போகலாம், மனிதனாக பிறக்கலாம், இல்லை மீண்டும் மிருகமாக கூட பிறக்கலாம். அப்போ மனித பிறவியும் விலங்கு பிறவியும் 4 கதிகளிலும் பிறக்கக்கூடியவை. நரகன் இந்த 2 பிறவி எடுக்கலாம், மறுபடியும் நரகனாக மாட்டான். அதே போல் தேவன் மறுபடியும் தேவனாக மாட்டான், நரகனாகவும் போக முடியாது. அவன் விலங்கு அல்லது மனித பிறவியிலே பிறப்பான். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். இதுக்கு தான் அந்த அனுபூர்வி என்கின்ற அந்த விஷயத்தை நமக்கு விளக்குகிறாங்க. இதில் அடுத்ததாக 15வது அகுரு லகு என்று சொல்வார்கள். குரு என்றால் கணம், லகு என்றால் லேசாக இருக்கிறது. ஒரு உடலானது கனமாக இருப்பது, லேசாக இருப்பது என்ற 2 குணங்களை கொண்டிருக்கிறது. அது அகுருலகு என்று சொல்லக்கூடியது. அதாவது கனமாகவும் இருக்காது, லேசாகவும் இருக்காது, 2க்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி இருக்கும். அதுதான் அகுருலகு. உபகாதம் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு உயிர் தனக்குத்தானே முடிவை தேடிக்கொள்வது உபகாதம் என்று நமக்கு இந்த நூல்களிலே கூறப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம், தன்னுடைய உடலை தானே அழித்து கொள்கிறார். அப்படி இருக்கிறவருக்கு அந்த உபகாத வினையானது இருக்கும். உபகாதம் என்ற அந்த வினை இருந்தால்தான் அவர் அதுபோல் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையானது வரும் என்று அதிலே கூறுகிறார்கள். அடுத்தது பரகாதம். பரகாதம் என்றால் பிற உயிர்களுக்கு இன்னலை தரக்கூடியது. மற்ற உயிருக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா அது வந்து விருப்பப்பட்டோ அல்லது கொலை செய்வது போன்றதாக நம்ம நினச்சிக்கக்கூடாது. பரகாதம் என்பது பிற உயிர்களுக்கு இன்னலை தரும் என்று சொன்னால் அது வேண்டுமென்றே அதுக்கு போய் இம்சை கொடுப்பதாக கருதக்கூடாது. என்ன விஷயம்னா, தன்னை காத்து கொள்வதற்காக தற்காப்பு நடவடிக்கையிலே மற்றவற்றை தாக்கும் அல்லது அழிக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, முள்ளம்பன்றின்னு ஒரு வகை விலங்கு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். எந்தவித பெரிய மிருகங்கள் கூட, புலி, சிங்கம் போன்றவை கூட அவை எளிதிலே போய் இதை அழித்து விட முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த முள் அதனுடைய வாயில் கையிலெல்லாம் பொத்துக்கொள்ளும். அப்போ அந்த முள்ளம்பன்றிக்கு வந்து
இந்த இது கிடையாது, ஆபத்து வராது. அதால் தன்னுடைய ஆபத்தினையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு சில பிறவிகளுக்கு அந்த மாதிரியான பரகாதம் என்கின்ற அந்த வினையின் காரணமாக அதற்கு மற்ற உயிர்களுக்கு அதனிடம் அடிபணியாமல் மற்ற உயிர்களை துன்பப்படுத்துகின்ற அந்த வினையானது இருக்கும் என்று அதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆதாபம். ஆதாபம் என்றால் அது வெளிச்சமான இருக்கும், சூரியனைப் போல பிரகாசமாக தோற்றமளிக்கக்கூடிய அந்த வினையினை உடையது. ஒரு உடலானது அப்படி இருக்கும் என்று இருந்தால் அது ஒளி வீசக்கூடிய ஒரு உடலாக இருக்கும்னா அது ஆதாபம். பளிச்சுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் பார்த்தா பளிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போன்ற அந்த ஒளி வீசக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகம் என்று சொல்வது அவ்வப்போது அதிலே அந்த வெளிச்சமான தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மின்மினி பூச்சி சொல்லுவாங்க. மின்மினி பூச்சியில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அது ஒளி வீசக்கூடிய தன்மையை படைத்திருக்கும். தேவைப்படும் போது அந்த ஒளியினை உமிழக்கூடிய தன்மை உடையதை உத்தியோகம் என்று கூறுவார்கள். உச்சுவாசம் என்பது தெரியும், சுவாசம், மூச்சை இழுத்தல் விடுதல். விகாயோ. விகாயோ என்பது ஒரு மனிதனோ பிராணியோ அது நடந்து செல்கின்ற விதத்தை பொறுத்தது, அதனுடைய நடையை குறித்தது. ஒரு சில பேர் நடந்தால் அது சீரான நடையாக இருக்கும், நேராக நடந்து போவாங்க, கம்பீரமாக இருக்கும், பார்ப்பதற்கு நன்றான ஒரு நடையாக இருக்கும். சிலருடைய நடை பார்த்திங்கன்னா அது ஒரு கோணல் மாலான நடையாகவும், தாங்கி நடக்கிறது, இல்லை ஒரு பக்கம் சாஞ்சிட்டு நடக்கிறது, அல்லது நடக்க முடியாமல் நடக்கிறது, இது போன்றது இருக்கும். இந்த 2 வகையும் இருக்குது. அதில் பிரசஸ்த என்று சொன்னால் சீரான நல்ல அழகான நடை, அப்பிரசஸ்த என்று சொன்னால் சீரற்ற அழகற்ற நடை. அதுதான் இந்த விகாயோ என்ற விகாயோ கதி என்று அதை சொல்வார்கள். நாமவினை, விகாயோ நாமவினை. அதற்கு அடுத்ததாக நமக்கு பிரத்யேகம், பிரத்யேக நாமவினை என்று வருகிறது. பிரத்யேகம் என்றால் ஒரு உடலில் ஒரு உயிர் மட்டுமே இருக்கும், அது பிரத்யேகம். இப்போ ஒரு சில உறுதியான மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு உடலில் ஒரு உயிர் தான் இருக்கும். மனிதனுக்கு அப்படித்தான், விலங்குக்கு அப்படித்தான், தாவரங்களில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே பிரத்யேகத்துக்கு ஆப்போசிட் சாதாரண, 2 பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். பிரத்யேகம் சாதாரணம். பிரத்யேகம் என்றால் ஒரு உடலில் ஒரு உயிர் தான் இருக்கும். சாதாரண உடல் என்று சொன்னால் அந்த உடலில் பல உயிர்கள் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர்கள் இருக்கலாம். இதற்கு உதாரணமாக சொல்லும்போது வாழை மரம், முருங்கை மரம் இவற்றையெல்லாம் சொல்கிறார்கள். அந்த மரங்களிலே தண்டுகளிலே கூட வேறு சில சிறு பூச்சிகள் எல்லாம் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் நிகோத உயிர்கள் என்று இருக்குது. நம்ம உடல்லே பல இடங்களில் நிகோதங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த மாதிரி நிகோத உடல் சாதாரண உடல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல்களை சாதாரண உடல் என்று சொல்வார்கள். ஒரு உடலிலே ஒரு உயிர் இருந்தால் அது பிரத்யேகம். ஒரே உடலிலே பல உயிர்கள் இருக்குமானால் அது சாதாரணம், சாதாரண உடல். நாமவினை, அந்த உடல் அமைவதற்கான நாமவினை. அடுத்தது 2 இருக்குது, திரசம், தாவரம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திரசம் என்றால் இயங்கு உயிர், தாவரம் என்றால் நிலை உயிர். அதாவது தாவரங்கள், மண், நீர், நிலம் இவற்றையெல்லாம் சாவர உயிர் என்று கூறுவார்கள். ஒரு புலன் உயிர்களை சாவர உயிர்கள், நிலை உயிர்களாக கூறுவார்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தா சுபக துர்பக 2 வருது. சுபக வினை என்று சொன்னால் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போதே அவரை பார்த்தா பிடிச்சிரும். சில பேர் பார்த்திங்கன்னா நமக்கே காரணம் தெரியாது. ஒருத்தரை பார்க்குறோம், அவருடைய நடவடிக்கையாலோ பேச்சாலேயோ அவருடைய உருவத்தாலேயோ நமக்கு பிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறது சுபகம். அதே போல் துர்பகம். அவர் நல்லா பேசலாம், நல்ல அழகாக கூட இருக்கலாம், ஆனால் ஏனோ பார்த்தா பிடிக்காமல் போயிடும். அதுக்கும் சில காரணங்கள், நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் அது சுபகம் என்றால் ஒருவரை பார்த்ததும் அவர் மீதான
விருப்பமானது இருக்கும். துர்பகம் என்றால் அவர் நல்லவராக இருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாமல் கூட இருக்கும், அழகாகவும் இருக்கலாம், நல்லா கூட பேசலாம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகளில் எங்கேயோ நமக்கு பிடிக்காமல் போய் அவரை பார்த்தால் நமக்கு பிடிக்காமல் போயிடும். அது துர்பகம். அதுக்கப்புறம் சுஸ்வரம் துஸ்வரம் என்று 2. சுஸ்வரம் என்றால் ஸ்வரம். ஸ்வரம்னா ஓசை, நம்ம பேசுகின்ற விதம், குரல் அப்படி வச்சுக்கலாம். சுஸ்வரம்னா இனிமையான குரல். துஸ்வரம்னா இனிமையற்ற குரல். குரல் கூட சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சுஸ்வரம் நமக்கு நல்ல குரல் கிடைப்பதனால சுஸ்வர நாம வினை இருக்கணும். குரல் சரியில்லைன்னா அவங்களுக்கு துஸ்வர நாம வினை இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல் சுபம் அசுபம் என்று இருக்கிறது. சுப நாமகர்மம் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அங்கங்கள் உபகங்கள் எல்லாம் அளவோடு இருக்கும். அந்த உருவம் பார்ப்பதற்கு பிடித்த மாதிரி அழகான உருவமாக இருக்கும். அசுபம் என்று சொன்னால் அதற்கு மாறானது, விகாரமான உருவமாக இருக்கும். பார்த்தால் அருவருப்பை தரக்கூடியதாக இருக்கும். அது அசுப நாமகர்மம். அடுத்தது சூஷ்மம் பாதரம் 2 வருது, 32 33. சூக்ஷ்மம் என்று சொன்னால் சூக்ஷ்மம் தெரியும், நுண்ணுயிர், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உடலை வைத்துக்கின்ற அந்த உயிருக்கு சூஷ்ம உயிர். பாதரம் என்றால் பரு உடலை கொண்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரிகின்ற மனிதன், விலங்கு, சின்ன பூச்சிகள் கூட பாதர உடல் தான். நிகோதமாக இருப்பவை சூஷ்ம உயிர்கள் என்று நாம் சொல்லலாம். அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 34 35 பர்யாப்தி அப்பர்யாப்தி. இதனுடைய விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர்மியாப்தி என்றால் அவர் 6 விதமான அந்த சக்தி பூரணமாகி ஒரு உயிர் இருப்பது பர்யாப்தி. முழுமையான வளர்ச்சி பெற்ற உயிரை பர்யாப்தி உயிர் என்று கூறுவார்கள். அப்பர்யாப்தி உயிர் என்பது முழுமையாக அடையாத அந்த வளர்ச்சியை கொண்டிருக்கின்ற 6 பர்யாப்திகள் முழுமையை அடையாமல் இருப்பவற்றை அபர்யாப்தி என்று நாம் கூறுகிறோம். அதற்கு அடுத்ததாக ஸ்திரம் அஸ்திரம் என்று கூறுவார்கள். ஸ்திரமான உடலாக இருக்கும். அஸ்திரம் என்றால் அதற்கு ஆப்போசிட், ஸ்திரமற்ற அந்த உடலாக இருக்கும். திரநாமகர்மம்னா முக்கியமாக அதற்கு தாதுக்கள் 7 வகை. ஒரு உடல் தாதுக்கள் 7 விதமான தாதுக்களால் ஆனது. நம்ம அதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரத்தம், மாமிசம், அதனுடைய மேதகம், எலும்பு, மஜ்ஜை, அதனுடைய சக்தி, வீரியம், இது போன்ற 7 விஷயங்கள் தாதுக்கள் என்று கூறப்படும். அவையெல்லாம் சீரான முறையிலே இருந்தால் அந்த உடல் ஸ்திரமான உடலாக இருக்கும். எந்த விதமான ஆபத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக முனிவர்களுக்கு உபவாசம் போன்றவற்றை இருக்கும் பொழுது உடலுக்கு ஸ்திரமான உடலை கொண்டவர்களாக இருப்பார்கள், தளராமல் இருக்கும். அஸ்திரம் அந்த இதிலே தாதுக்கள்னு சொல்லுவாங்க. உபதாதுக்கள் என்றும் உண்டு. உபதாதுக்களும் 7 வகை. அது இந்த வாதம், பித்தம், கபம் இது போன்றவை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 7, இந்த தாதுக்கள் 7, உபதாதுக்கள் 7, இவை சரியான அளவிலே அந்த உடலிலே இருந்தால் அது ஸ்திரமான உடல். அது சரியில்லை அப்படின்னா அஸ்திரமான உடல். அது இந்த நோன்புகள் நோக்கும் போதோ அல்லது தவம் இருக்கின்ற முனிவரோ அந்த இன்னலை, பசியினை தாங்க முடியாமல் அவர்களுக்கு உடல் பலவீனம் அடையும். அது அஸ்திரமான உடல். ஸ்திரம் அஸ்திரம். அதே போல் ஆதேயம் அனாதேயம். ஆதேயம் என்பது ஒளி இருக்கின்ற உடலை கொண்டிருப்பது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் ஆதேயமாக இருக்கும் அந்த உடல். அவர்கள் எப்போதுமே ஒளி வீசுகின்ற உடலாக இருக்கும். தேஜஸ உடலாக இருக்கும். அதே போல் அனாதேயம் அதுக்கு ஆப்போசிட். அந்த காந்தியெல்லாம் இல்லாமல் ஒரு டல்லான உடலை கொண்டிருக்கும். ரொம்ப பார்ப்பதற்கு எந்த விதமான ஒளியும் இல்லாத ஒரு உடல், அதுக்கு தைஜஸ உடலாக இருக்கும். அது அந்த மாதிரி அனாதேய உடல் மனிதர்களிலே, நரகர்களிலே காணப்படும். அதற்கு அடுத்தது யசஸ்கீர்த்தி, அயசஸ்கீர்த்தி. யசஸ்கீர்த்தி என்றால் நல்ல குணங்களை உடைய, புகழக்குத்தக்க அளவிலே இருக்கக்கூடிய அந்த பான்மையோடு இருக்கின்ற அந்த உடல்
யசஸ்தை நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உடல். ஐஎஸ்எஸ் கீர்த்தி என்றால் அதுக்கு ஆப்போசிட்டு, நல்ல காரியம் இல்லாமல் தீயவற்றை செய்யக்கூடியபடி அந்த புகழ் இகழத்தக்க உடலாக இருக்கும். அது ஐஎஸ்எஸ் கீர்த்தி. கடைசியாக நமக்கு 42வது கூறப்படுவது தீர்த்தங்கர நாமவினை. தீர்த்தங்கர நாமவினை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தீர்த்தங்கராக ஒருவர் பிறப்பதானால் சோடசபாவனை நோன்புகளை ஏற்றால் அவருக்கு தீர்த்தங்கர நாமவினை ஆனது வந்து சேரும் என்று நமக்கு தத்துவ சூத்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த 16 வகையான சோடச பாவனைகளை ஏற்றிருந்தால் அடுத்த பிறவியிலே தீர்த்தங்கராக அவர் பிறக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சோடச பாவனையெல்லாம் விரதமாக இருக்கிறார்கள். அதனால் அந்த தீர்த்தங்கர நாம வினையை அடுத்த 42வது கொடுத்துருக்காங்க. அப்போ நாமவினை என்பது மொத்தம் 42 உத்தர வினைகள். 42 நாமவினை என்பது மூலவினை, 8 வினைகளில் ஒன்று, அதுலேயும் அகாதி வினையில் ஒன்று. அதனால் அது மூலவினை. அதனுடைய உத்தரவினை 42. அந்த 42ம் சின்ன சின்ன பிரிவுகளாக பிரிஞ்சு 93 இருக்குது. அது உத்தரோத்தர வினை என்று கூறப்படும். நாம வினை பற்றி நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூரம் போய் பேசுகிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வினைகள் எப்படி கழியும் போது அப்போ இதெல்லாம் இவ்வளோ இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வரும். அதுக்காகத்தான் இந்த நாம வினை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். கொஞ்சம் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். ஒரு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஆயுள் வினை. ஆயுள் வந்து தேவ ஆயுள், மனித ஆயுள், விலங்கு ஆயுள், நரக ஆயுள் என்று 4 விதமான ஆயுள்களை ஒரு ஆன்மா பெறுகிறது. அதுதான் 4 விதமான ஆயுள் வினை. கோத்திரம் உச்ச கோத்திரம், நீச்ச கோத்திரம். மிக உயர்ந்த கோத்திரம், நீச்ச கோத்திரம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். கீழான கோத்திரம் நல் பிறப்பிலே பிறப்பது, நல்ல தீய இடங்களிலே சென்று பிறப்பது நீச்ச கோத்திரம். அது கோத்திர வினை 2ஆக இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூல வினைகள் 8, உத்தர வினைகள் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 148 வரும். அதில் பார்த்தீங்கன்னா 4 காதி வினையில் 47 இருக்கும் அந்த உத்தர வினை. தர்சனாவரணியம் 9, ஞானாவரணியம் 5, மோகனியம் 28, அந்தராயம் 5. இந்த 3ஐயும் கூட்டினா 47 வரும். அகாதி வினைகள் 4 தான். அதனுடைய உட்பிரிவுகளோடு கூட்டினா 101 வரும். அதுலேயும் நாம வினையில் 93 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ வேதனியம் 2, நாம வினை 93, ஆயுள் வினை 4, கோத்திர வினை 2, இவெல்லாம் சேர்த்து 101ஆக இருக்கும். அப்போ காதி வினை 47, அகாதி வினை 101, இது எல்லாம் சேர்த்தா மொத்தம் உத்திர வினைகள் 148. மூலவினை 8. அந்த மூலவினையில் இருக்கின்ற பிரிவுகளாக இருக்கக்கூடிய உத்தர வினைகள் 148. இந்த 148 வினைகளும் கழிந்து நில் என்னானாதான், அதாவது இல்லை அப்படின்னு 0 ஆனாதான் சித்த நிலையானது கிடைக்கும். காதி வினைகள் 47ம் அழிஞ்சா அரகந்த நிலை அல்லது கேவலி நிலை கிடைக்கும். அகாதி வினைகளும் எல்லோரும் அழிந்துவிட்டால், 2 வினைகளும் அழிந்துவிட்டால் 148 உத்தர வினைகளும் நீங்கிய பிறகுதான் ஒரு ஆன்மா சித்த ஆன்மாவாக மாற முடியும். அதுதான் இந்த குணத்தை நாம் பெறுவது என்பது குணஸ்தானத்துக்கு முக்கியமாக எந்த படியில் எத்தனை வினைகள் நீங்குகின்றன, அது என்ன வினைகள், அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மூல வினைகளையும் உத்தர வினைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என பார்க்கிறோம். அதனால் இந்த வினைகள் எப்படி அழிகின்றன, எப்படி நான் அந்த நிலையானது ஏற்படுகிறது குணநிலை என்பதனை நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம். நீண்ட பதிவாக இருந்தாலும் ஒரே பதிவாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்பதால் நீண்டு விட்டது. எனவே இதனை பொறுத்தருள வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதிலையும் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வரும்பொழுது யூடியூப்லேயும் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடும். சவுண்டில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்றதால் தான் அந்த யூடியூப்பையும் தொடர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக, காட்சிப்படுத்துவதற்காக யூடியூப்பு, அதையும் அதே போல் இந்த ஒளிப்பதிவை தனியாகவும் நான் குழுக்களில் பதிவிட்டு வருகிறேன். உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிறேன். யூடியூப்பை ஆதரிப்பதற்காக அனைவரும் அதை
சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க வேண்டுமாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஜெய் ஜினேந்திரா.